தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற தலைப்பு. இன்று ஜான்பால் பேசின அந்த பிரசங்கத்துக்கும் இப்போ நான் சொல்கிற செய்திக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஒரே பிரசங்கம் மாதிரி கூட சொல்லலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 2:3 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறாரு. அந்த ரெண்டையும் ரெண்டாக பிரித்து எபிரேயர் 6:14 எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார்னு தொகுத்து அங்கே சொல்கிறான். 2 விதமான ஆசீர்வாதம். அதே மாதிரி ஐஸ்வர்யம் 2 விதமான ஐஸ்வர்யம். அதை குறித்து தான் அருமையான விளக்கத்தை நம்ம ஜான்பால் மூலமாக கேட்டோம். உலக ஐஸ்வர்யம் இருக்கு, தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த தேவனுடைய ஐஸ்வர்யம் தான் அந்த 4 விதத்தில் ரொம்ப எளிய முறையில் ஆழமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்கிற ரொம்ப எளிய முறையில் அது நமக்கு ஆவியானவர் தம்பி மூலமாக விளக்குனாரு. இப்போ நான் சொல்கிற ஆசீர்வாதம் 2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. எல்லாமே 2 தான் இருக்குது. ஒளி இருள், நல்லது கெட்டது, கடவுள் பிசாசி, சொர்க்கம் நரகம், ஆணு பெண்ணு, நன்மை தீன்மை, எல்லாமே 2 இருக்குது உலகத்தில். அது யாரும் மாற்ற முடியாது. அதுபோல் ஆசீர்வாதம் 2 இருக்குது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2 காரியம். ஆசீர்வதிக்கவேன்னு சொல்கிறது 1, ஆசீர்வதிப்பேன் என்பது 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியத்தை ஒரு 4 விதமாக சுருக்கமாக விளக்கி நான் செய்தியை முடிக்க போகிறேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 1:28 முதல் வார்த்தையாக கர்த்தர் அங்கே சொல்கிறார். கவனிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் சொல்லி, அந்த வார்த்தையை பாருங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது பரலோக ஆசீர்வாதமா உலக ஆசீர்வாதமா? உலக ஆசீர்வாதம். பூமியை ஆண்டு கொள்ளுங்க அப்படித்தான் போட்டிருக்கு. இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்க அப்படித்தான் அங்கே உலக ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நடந்ததா? பூமியை ஆண்டு கொண்டானா ஆதாம் ஏவாள் ஆண்டு கொண்டாங்களா? ஆண்டு கொள்ளலையே. அதுக்கு முன்னாடியே அதுக்கு இடையிலேயே பிசாசு நுழைஞ்சி சர்ப்பம் மூலமாக ஏவாளை கெடுத்து, ஏவாள் மூலமாக ஆதாமை கெடுத்து, அடுத்து சபிக்கப்பட்ட நிலைமையிலேயே போயிடுச்சே. ஆதியாகமம் 3:17 பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும் சொல்லிட்டாரு. ஆசீர்வாதம் சாபமாக மாறிடுச்சு. அப்படியே சாபத்தீடாவே ஆகி காயின் மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4:11 மனிதர்களையே முதல் சபிக்கப்பட்டவே ஆதாமுடைய மூத்த பையன் காயின் தான். அதிலிருந்து என்ன வாழிச்சு? எல்லாம் சாபத்தில் தான் போனான், பாவியாக தான் போனான், சாபமாக தான் போனான். மரணம், வியாதி, நோய், ஏகப்பட்ட காரியங்கள். ஆகவே தேவன் சொன்னது பொய்யாயிடுச்சா, நடக்காமல் போயிடுச்சா என்ற கேள்விக்கு நடக்காமல் போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒளிந்து போகாது.
அப்போ ஒளிந்து போன மாதிரி இருக்காது என்ன அப்படின்னா, ஒரு விளக்கம் சொல்கிறேன். இதே பூமியிலே 1000 ஆண்டு அரசாட்சி என்று தேவன் ஒன்று வச்சிருக்கார். அதை புரிஞ்சுக்கங்க. அதான் மறுஜென்ம காலம்னு சொல்கிறார். நீங்கள் பேதுரு சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும் சொல்லி அவன் சொல்லும் போது, மத்தேயு 19 அதிகாரத்தில் 27 அவன் கேட்கும்போது 28 இயேசு சொல்கிறாரு, மறுஜென்ம காலத்தில் என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை நியாயந்திருக்கும்படி 12 சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். லேலுயா. அந்த மறுஜென்ம காலம் என்றால் என்ன? அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி. அது பரலோகத்தில் கிடையாது, இதே பூமியிலே நடக்கும். இதே பூமியிலே நடக்கும். அந்த ஆதாம் அல்ல, 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை கொண்டு, அந்த ஏவாள் அல்ல, 2ஆம் ஏவாளாகிய சபையை கொண்டு, அவருடைய மனைவியாகிய சபையை கொண்டு இதே பூமியில் நடக்க போகுது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களாலே நியாயந்திருக்கப்பட்டதா பட வேண்டியதாக இருக்க, நீங்கள் அற்ப வழக்குகளை ஏன்டா நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே உலகத்தை பரிசுத்தவான்கள் நியாயந்திருக்க போகிறாங்க, ஆள போகிறாங்க. பரலோகம் சொல்றது 2வது, இதே பூமியில் நடக்க போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 படிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்க அரசாளுவோம்? பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். அதனால தான் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைத்தார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 9:10 பேதுரு சொன்னது அதான். ராஜாக்கள் என்றால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், ஆசாரியர் என்றால் ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆராதனை பரலோகத்திலே, ராஜாக்கள் ராஜ்யம் செய்வது இந்த பூமியில். இயேசு ராஜாதி ராஜாவா இருப்பாரு, இவங்க ராஜாக்களா இருப்பாங்க. லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு முதல்ல வந்தபோது ராஜாதி ராஜாவா வரல, இரட்சகரா வந்தாரு. அதான் மக்கள் புரியாம ஒருவேளை இவர் தான் ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி 2க்கும் வித்தியாசம் தெரியாம ராஜா பிறந்தாருன்னு சொன்னாங்க. ராஜாவாக்கவே முயற்சி பண்ணாங்க இயேசுவை. யோவான் 6:15 இயேசு விலகி போனார்னே இருக்கு. ஏன் விலகி போனார்னா, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். யோவான் 18:37 36-37 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்போ அந்த மறுமைக்குரிய உலகம், மறுஜென்ம உலகம் இருக்கு, இதே பூமியில் நடக்க போகுது. அப்போத்தான் நான் ராஜாதி ராஜாவா இந்த ஆட்சி செய்ய போகிறேன். ராஜா தான் ஒத்துக்கிட்டார், நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். இன்னைக்கு உள்ள உலகம் ஆதாம ஏமாற்றி சாத்தா இந்த பூமியில் ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவாக இருக்கான். இன்னைக்கு உள்ள ராஜா சாத்தான் தான், அதாவது அதிபதி. யோவான் 17:30 உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று இயேசு சாத்தான சொன்னார். சாத்தான் இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சுட்டி காட்டினான். ஆதியாகமம் 4 மத்தேயு 4 லூக்கா 4 அதிகாரத்துலையும் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் காட்டி, எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கு, எல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ என் பாதத்தை நீ தொட்டு கும்பிட்டீங்கன்னா, என் காலில் விழுந்தா எல்லாத்தையும் தர்றேன்னு சொன்னான். எப்படி? அந்த அளவில். அதான் உலகத்தின் அதிபதினு இயேசு அவனை சொன்னார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குன்னு 1 யோவான்ல 5:19 இருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு.
இவ்வளவு வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:13 சிங்காசனம் போட்டு இந்த பூமியில் சாத்தா உட்காந்துருக்கான்னு போட்டிருக்காங்க. பூமியிலேயே உட்காந்துருக்கான்னு இருக்கு. அப்போ இந்த பூமியில் யார் வந்தாலும் நல்லது நடக்காது. எந்த ஆட்சி வரட்டுமே, நாங்கள் வந்தால் கலட்டுவோம், நாங்கள் வந்தால் பெரிய இது செஞ்சிருவோம்னு சொல்கிறான். முடியாது. இதே ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முந்தி நாங்கள் வந்தால் பாருங்க நீட்டை ஒதுப்போம், நாங்கள் வந்தால் சாராய கடையெல்லாம் மூடிடுவோம், நாங்கள் வந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய அளவில் செய்வோம்னான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒன்றுமே நிறைவேற்ற முடியல. நீட்டுன்னா இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு பழி போடுறாங்க, அவங்க செஞ்சால் தான் முடியும். சாராய கடை உன் கண்ட்ரோலில் தானே இருக்குது, முடியல. சொல்லுவாங்க, அரசியல்வாதியை சொல்லுவாங்க. இப்போ இவன் ரெண்டாவது நாங்கள் பாருங்க இவன் சொல்லி இவனும் சாராய ஆலயம் வச்சுருக்கான், எதிர்கட்சி தலைவரும் அவனும் வச்சுருக்கான். ரெண்டு ஒரு குட்டையில் உள்ள மட்டைங்க தான். வேணா சின்ன திருடனா இருப்பான், அவன் பெரிய திருடனா இருக்கான், அவ்வளோதானுங்களே வித்தியாசம். இன்னொரு புதுசாக மூணாவது வந்து நான் கலட்ட போகிறேன் பாரு, நான் அப்படியே எங்கள் அப்பா பெரிய அளவில் செய்ய போகிறேன். ஏவே வந்தாலும் முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. காமராஜரை விடவா, கக்கனை விடவா, அவ்வளவு நிரபராதிகள். இன்னைக்கு நல்ல கண்ணுன்னு ஒரு ஐயா இருக்கார், 100 வயசு ஆயிடுச்சு. அவ்வளவு அரசியல் சுத்தமானவர், அவ்வளவு நேர்மையான ஒரு தலைவர். ஒன்றும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ரகசியம் என்ன மற்றவனுக்கு புரியாது. கிறிஸ்தவர்களே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு, பிசாசி கண்ட்ரோல்ல இருக்கு. எத்தனை சட்டங்கள் போட்டாலும் விபச்சாரத்தை தடுக்க முடியல, வேசித்தனத்தை தடுக்க முடியல, கொள்ளையை தடுக்க முடியல, பாலியல் அதை சின்ன சின்ன பச்சை குழந்தைகளை பாலியல் பண்ணுறான்னா மனுஷனா மிருகமா? தூக்கு தண்டனை விதிக்கிற அளவில் சட்டசபையில் இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க. அந்த அளவில் மோசமான குற்றமாக தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு. அவ்வளவு கொடூரம். வட இந்தியாவில் ஒரு தடவை நடந்துக்கிடுச்சு முந்தி, ரொம்ப நம்ம மணிப்பூரில் அப்படி நடக்குது. இங்கேயே தமிழ்நாடு இன்றைக்கி மோசமாக போகிற அளவில் ஆயிடுச்சுன்னா இப்போ எங்கே போய் யாருக்கிட்ட சொல்ல? கொடிய காலங்கள். சாத்தான் கண்ட்ரோலில் இருக்கான், பிசாசி ஆண்டுகிட்டு இருக்கான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான்னு ஏசு சொல்லிட்டார்ல, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் மனசில் பிடிச்சிருக்கோ, உங்களால் யாருக்கு போட முடியுமோ, ஓட்டு உரிமை கண்டிப்பாக நமக்கு தேவை. அது போட்டு தான் யாருக்காவது உங்கள் இஷ்டத்துக்கு யாருக்காவது போடுங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க, இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி தான் இந்த பூமியிலே சரியான முறையில் இந்த பூமியிலே ஆதியாகமம் 1:28 சொன்ன அந்த ஆசீர்வாதம் நடக்குமே தவிர, அதுக்கு இடையில தலையில நின்னாலும் கூட நல்ல காலம் வராது. ஒவ்வொரு வருஷமும் நல்ல காலம் வருது. ஜோசின்னு சொல்கிற மாதிரி ஊழியக்காரன் சொல்லி ஏமாத்துறான் ஐயா, இன்னைக்கு கள்ள ஊழியக்காரன் ஒவ்வொரு வருஷமும் ஜோசின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்னது என்ன நடந்துச்சு? ஆகவே இவங்களை நம்பாதீங்க. இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் சபிக்கப்பட்டது தான். எபிரேயர் 3 அதிகாரத்தில் 6 அதிகாரத்தில் அந்த சபிக்கப்பட்ட அந்த நிலம் சுட்டரிக்கப்படுவதே அது முடிவுன்னு போட்டிருக்கு. சுட்டரிக்கப்படுவதாய் அதை முடிவு, சுடுறது தான். அதான் இப்போ அமெரிக்காவில் ஏகப்பட்ட அளவில் காட்டுத்தீ ஏற்பட்டு அந்த கலிபோர்னியா நகரத்தில் அந்த ஊரே இல்லையா, அந்த பட்டணமே இல்லை, எல்லாம் காலியாகி கோடிக்கணக்கில் நஷ்டம். எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. ட்ரம்ப் அழுகிறார். இப்போ ட்ரம்ப் அழுகிறார், முடியல அவரால். அதனால இந்த உலகம் இனி காலம் செல்லாது. கடைசியில் இது என்ன நினைவுன்னா, இப்போ போர் நிறுத்தம் ஆயிடுச்சு. காசா போர், இஸ்ரேல் போர். இந்த காலகட்டத்தில் தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவனுடைய அடையாளம் 6. இன்னைக்கு
ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 6 தெரியுமா உங்களுக்கு? 46வது அதிபர் அமெரிக்காவில். அந்த 46 ஜோ பைடன் 6. அடுத்து ட்ரம்ப் வர்றாரு, அவர் ஒரு 6 டபிள்யூ விளையாட்டே அவர் வச்சு தான் ஆரம்பித்தது, அவர் ஒரு 6. இஸ்ரேல் ஒரு 6. இஸ்ரேல் கொடியினுடைய நட்சத்திரம் முகணத்தை பாருங்க, 6 முகணம் இருக்கு, 6. 666. அப்படித்தான் அடுத்து அமைய போகுது. ஞானம் உள்ளவனுக்கு தான் புரியும். இதெல்லாம் கூட்டி சொல்லிக்கிட்டே செய்வான்னா புத்தி உள்ளவனுக்கு தானே அதை கூட்டி பார்ப்பா, கணக்கு பார்ப்பா. ஞானம் உள்ளவனுக்கு தானே அது விளங்கும் இருக்கு. எல்லாருக்குமா விளங்கும்? அதான் கூட்டி சொல்கிறேன். 666 அந்திகிறிஸ்து வர போகிறான். 7 வருஷம் அவனுக்கு இந்த ஆட்சி உலகத்தில் நடக்க போகுது. அதுக்கு ஆதரவாக தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே முறைன்னு சொல்லி இப்போ மோடி கொண்டு வர்றது. அதுதான் உலக அளவில் அது நிறைவேறிடும், நடந்துடும். அந்த ஒரே இது வரும்போது ஒரே கடவுள்னு வரும். அந்த கடவுள் நான் தான் அப்படின்னு அந்திகிறிஸ்து சொல்லுவான். இப்போ தேவாலயம் கிடையாது, தேவாலயம் சீக்கிரம் கட்டிடுவாங்க. அந்த ஆலயத்தில் தேவனை போல உட்காருவான், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பான், தேவனை விட தன்னை உயர்த்துவான்னு 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். கேட்டின் மகன் பாவ மனுஷன் அப்படிலாம் அவனை போட்டிருக்கு. பாலாக்க அருவருப்புன்னு இயேசு சொல்கிறாரு. இதுதான் நடக்க போகுது. அவனுடைய கொடூரமான காலம் 7 வருஷம். அதில் பாதி உபத்திரவ காலம் இருக்கும், பாதி மகா உபத்திரவ காலம் இருக்கும். அந்த மகா உபத்திரவ காலத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 படி சபையை கர்த்தர் தப்புவிப்பார். உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மணவாட்டி சபையை கர்த்தர் தப்புவிப்பார். அதுக்கு பேர் தான் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறோம். அதான் ஆட்டுக்குட்டியால கலியாணம்னு சொல்கிறோம் மத்திய வானத்தில். அப்போ ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார்னு சொல்கிறோம். அந்த கைவிடப்பட்டவங்களுக்கு ஆதரவாக 2 தீர்க்கதரிசிகளை இதே பூமியிலிருந்து தேவன் எழும்பு பண்ணுவார். நீங்கள் வெளிப்படுத்தல் 11 இருக்குது. 3 வருஷம் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய காலத்தில் முடிவில் அந்திகிறிஸ்து அவங்களை கொண்டு எருசலேமில் போட்டுருவான் தெருவில். உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களும் டிவியில், செல்ஃபோனில், இன்டர்நெட்டில் அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த முடிவில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு 7000 பேர் சாவாங்க. அதில் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அங்கே நடக்கும். அப்போ தான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட அந்த பரிசுத்தவான்களோட அந்த மணவாட்டியோட இதே பூமியில் வந்து இறங்க போகிறாரு. 2ஆம் வருகை புரிஞ்சுக்குங்க. வெளிப்படுத்தல் 19 போட்டிருக்கு. அந்த 2ஆம் வருகை வரும்போது தான் அவருக்கு பேர் என்ன பேர்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அவரோடு கூட அந்தி கிறிஸ்துவும் சாத்தானும் கள்ள தீர்க்கதரிசியும் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. இயேசு அந்த யுத்தத்தில் ஜெயிப்பார். அதான் அருமதேகன் யுத்தம்னு சொல்கிறது. இதே பூமியில் நடக்க போகுது. நீங்கள் 19 வெளிப்படுத்தல் 19 பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரையில் வர்றாரு. அதுக்கு பிறகு பின்னாடி வெள்ளை குதிரையில் சேனைகள் வந்தாங்கன்னு இருக்கு. அதான் அவங்க வந்து மணவாட்டி தோழி சபைன்னு சொல்கிறோம் அந்த அர்த்தத்துக்கு. அந்த நேரத்தில் இயேசுவுக்கு ஒரிஜினல் பேர் இருக்கும். இந்த 13ஆம் வசனத்தில் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. முன்னாடி உள்ளதெல்லாம் காரண பெயர். அன்னைக்கு ஒரிஜினல் பேரோடு வர்றாரு அவர் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த நேரத்தில் யுத்தத்தில் இயேசு ஜெயிச்சு 3 பேரை பிடிச்சிருவார். சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசி 3 பேரையும் பிடிச்சிருவார். 3 பேரை பிடிச்ச உடனே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடலில் தள்ளிடுவார். 20ஆம் வசனத்தில் இருக்கு. வெளிப்படுத்தல 19:20 போட்டிருக்கு. மிருகம்னா அந்தி கிறிஸ்து. மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களால் முத்திரைனா 666 அந்த முத்திரை தரித்தவர்கள்
அதை சொரூபத்தை அந்த விக்கிரக அந்த இதை ரேபோட் என்ற அந்த மனித உருவத்தை அதை யார் கும்பிடுறாங்களோ அதை மோசம் போக்கின இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் அந்தி கிறிஸ்துக்கு ஆதரவா ஜாலரா அடிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் தான் எல்லாருக்கும் பிடிக்கப்படுவான். எல்லாரும் அந்த இருவரும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்படுவாங்க. அந்த அக்கினி கடலுக்கு அடையாளம் தாயா இன்னைக்கு காட்டு தீ அமெரிக்காவில் நடக்கிறது. அந்த அது அடையாளம் தான். எப்படி வரும்னா இப்படி வரும், பார்த்துக்க. கட்டுப்படுத்த முடியல. அக்கினிக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது. தண்ணியாவது நோவா காலத்தில் ஏதோ கொஞ்சம் நீச்சல் அடித்து அதை சேர்த்துருப்பான். அக்கினி ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அப்படித்தான் இன்றைக்கி இந்த உலகம் ஆகப்போகுது. ஒவ்வொரு போகி பண்டிகையிலையும் பழசெல்லாம் எரிக்கணும்னு ஒரு இதை கொண்டு வந்தான்ல இந்த ஆரியர்கள். பழசெல்லாம் எரிச்சிடணும். இவன் என்னென்ன பயன்படுத்தினானோ எல்லாத்தையும் எரிக்கணும். தலைகாணி எரிக்கணும், பாய் எரிக்கணும், போர்வு எரிக்கணும். எல்லாம் போகி பண்டிகையில் எரிக்கிறான். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனே இப்போ ஓட முடியலையா போக. அவ்வளோ பெரிய சிட்டியில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ அறிவாளியை பாரு பழசெல்லாம் எரிக்கிறான். அதனால தான் பொம்பளைகளை எரித்தாங்க. புருஷன் பயன்படுத்தின பொம்பளை, புருஷன் செத்துட்டா, இந்த அம்மாவையும் சேர்த்து இவன் பழசாயிட்டா, இவளையும் சேர்த்து என்ன செய்யணும், உடன் கட்ட. அதுதான் அதில் வச்சு எரிச்சாயா. அந்த காலத்தில் காட்டு பிராண்டி காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தான் காட்டு பிராண்டியாக இருக்காங்களான்னு அதை தடுத்தாங்க சட்டம் போட்டு. அன்னைக்கு உள்ள அந்த முற்போக்கு தலைவர்கள் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர், பெரியார் ரொம்ப எதிர்த்து போராடி அதை முற்போக்கு சிந்தனையில் கொண்டு வந்து தடுத்தாங்க. ஆகவே இந்த அக்கினி முழுவதும், அக்கினி குண்டலம் முழுவதும், கோயிலில் எரியிறது முழுவதும் அக்கினி கடலுக்கு அடையாளம் தான். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த தேவன் அக்கினிக்கு முன்னாடி உலகத்தில் எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்படுறாங்க அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி. 20ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பாம்பை பிடிக்கிறார் இயேசு. பழைய பாம்பு, வலு சர்ப்பம், அதான் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலு சர்ப்பத்தை அங்கே பிடிச்சி அதை மட்டும் அக்கினி கடலில் உடனே தள்ளாமல் 1000 வருஷம் வரைக்கும் அதை பாதாளத்தில் தள்ளி அடித்தாங்கன்னு இருக்கா. 1000 வருஷம் 4ஆம் வசனத்தில் அந்த 1000 வருஷம் அது முடிகிற வரைக்கும் அந்த பாதாளத்தில் தள்ளி அடித்தாங்க. ஏன் ஆண்டவர் அந்த சாத்தானை ஏன் உடனே அக்கினி கடலில் ஏன் தள்ளலைன்னா, அவன்தான் இந்த உலகத்தை கெடுத்தான். ஆதாமை கெடுத்தான், ஏவாளை கெடுத்தான், தேவ ஆசீர்வாதம் நடக்க விடாதபடி கெடுத்தான். அப்போ தேவன் ஆசீர்வதிச்சதை நம்ம கெடுத்துட்டோம்னு திருப்தியோடு அவன் அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது. நான் கெடுத்ததை தேவன் இதே பூமியில் ஆசீர்வாதம் நிறைவேறிச்சு, அவர் சொன்னது பழிச்சிருச்சிடான்னு சொல்லி அவன் புரியணும். புரிஞ்ச பிறகு அவன் அக்கினி கடலுக்கு போகணும். இதுதான் தேவ திட்டம். அதனால தான் உடனே தள்ளாமல் 1000 வருஷம் அளவு அவனை பாதாளத்தில் அடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த 1000 வருஷம் பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்வாங்க. அந்த 6ஆம் வசனம் படிங்க, வெளிப்படுத்தல 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. முதல் மரணம் உடம்புல வர்றது எல்லாருக்கும் வரும். 2ஆம் மரணம் அக்கினி கடல். அந்த கடல், அந்த 2ஆம் மரணம் நமக்கு வரக்கூடாது. சகோதரிகளே, சகோதரனே, ஊழியக்காரர்களே, 2ஆம் மரணத்துக்கு நம்ம தப்பி வைக்கணும். வெளிப்படுத்தல் 21:8 அந்த 2ஆம் மரணத்தில் பங்கு பெறவே லிஸ்ட்டு போட்டிருக்கு. அந்த 8ஆம் வசனத்தில் 8 பேர் போட்டிருக்கியா 2ஆம் மரணத்துக்கு போகிறவே. படிங்க. எவன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறானோ, ஒருத்தனும் இயேசுவை பற்றியே நம்பாமல், வசனத்தையே நம்பாமல், எவ்வளோ சொன்னாலும் நம்பாமல் எவன் இருக்கானோ, அருவருப்பா எப்படி வாழ்கிறானோ, கொலை பேச்சில் சரீரத்தில் மாத்திரமல்ல இருதயத்திலையும் கொலை செய்கிற கொலையாளிகள்,
கண்ணில் பார்த்தாலே வெளிப்படையாக விபச்சாரம் பண்ணுறதில்ல, மாத்திரமல்ல கண்ணில் இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரன்னு சொன்னார். விபச்சாரன் சூனியக்காரன்னா நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்குறவன், ஜோசியம் சொல்கிறவன், ஒவ்வொரு வருஷமும் தீர்க்க தரிசனம் சொல்கிற எல்லா ஊழியர்களையும் சூனியக்காரன் தான் சொல்கிறேன். என்னது? விக்கிர ஆராதனை. வெளிப்படையான ஆராதனை இருக்கு, ஆவிக்குரிய பொருளாசை விக்கிர ஆராதனை இருக்கு. ரெண்டும் பொருந்தும். பொய்யன் எல்லாரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் அவங்க தான் பங்கடைவாங்க. இந்த பங்கு கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, உலக அளவில் உள்ள தேவ பிள்ளைகளே, இந்த இரண்டாம் மரணம் நமக்கு வரக்கூடாது. முதல் மரணம் இயேசுக்கே வந்துச்சே, அது ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி வரலாம், மரணம் எப்படி வரலாம்? நோய், வியாதி, பலவீனம் இதெல்லாம் வந்துட்டா அவன் பாவம் செஞ்சிட்டான், தப்பு செஞ்சிட்டான், நோய் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. மரணம்னு ஒன்று வரும்போது ஏதாவது ஒரு சிம்டம் வரும்ல, நோய், வியாதி, பலவீனம் எல்லாம். அதனால அவன் பாவியாக முடியாது, அதுக்காக அவன் குற்றம் செஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது. சாகாமல் எவன் இருக்கான் நாட்டில் சொல்லுங்க? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் உயிர்த்தொழிலும் உண்டாகுது. ஆதாமால எல்லாரும் மரிக்கிறது மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அவர் முதல் ஆதாம்னா இவர் இரண்டாம் ஆதாம் இருக்கு. ஆகவே அந்த வெளிப்படுத்தலும் 20:6 படி முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்றதா ரகசிய வருக. அன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க எந்திரிப்பாங்க, அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். ரெண்டாம் உயிர்த்தெழுதல் வந்து ஜட்ஜ்மெண்ட். கடைசி நாட்களில் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 20:11-12 இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு. அதில் எல்லாம் ரெண்டாம் உயிர்த்தெழுதல் எல்லாம் உயிர்த்தெழுவாங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். எல்லாம் சிங்காசனம் நியாயந்திருப்பு. அந்த நியாயந்திருப்பில் 15ஆம் வசனத்திலே சீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். பாரபட்சமே எவனோன்னா எவன் தான். நம்ம உங்க ஆளு தீர்க்கதரிசி, இவன் நல்ல ஊழியக்காரன், அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுப்பா. தேவனுடைய பார்வையில் எவன் இருந்தாலும் ஜட்ஜு நீதி தான், நேர்மை தான், பரிசுத்தம் தான், உண்மை தான். தீட்டுள்ளது, அருவறுப்பு, பொய்யமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் உள்ள போவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல 21-27 இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்குமா, இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க இல்லையா? இந்த புத்தாண்டு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் எவன் பிரயாசப்படுறானோ, எவன் அந்த அப்போஸ்தல சத்தியத்தில் உபதேசத்தில் இருக்கானோ, எவன் இதில் வந்து உதவி செய்கிறாங்களோ, ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இந்த ஊழியத்தை எவன் செய்கிறானோ, ஆதரிக்கிறானோ, அவங்க பேர் முழுவதும் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னே பவுல் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நான் இன்னும் பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்னு என்னை நம்பாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னானே. அவன் சொல்கிறான். அதை இந்த வசனத்தை படிமா. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, நான் நியமித்த ஊழியர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியக்காரங்களோடு சுவிசேஷம் சொல்றது பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான். இந்த புதிய ஏற்பாடு ஊழியத்தில், இந்த சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட அந்த ஆதி அப்போஸ்தலர்களோட இன்னைக்குள்ள திரிகிற தற்கூரிகளோடு அல்ல, ஆதி அப்போஸ்தலர்களோட அந்த ஊழியங்களை பிரயாசப்பட்டவங்க, அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த அப்போஸ்தலர்கள் மரிச்சாலும் நிருபங்கள் மூலமாக உயிரோடு இருக்காங்க, அப்போஸ்தலர் உபதேசம் மூலமாக உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு அழகு தமிழில் மொழிபெயர்த்து நம்ம கையில் ஆவியானவர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்க.
இதை படித்து நிதானித்து இதில் உடல் ஊழியக்காரனாக இருந்து இதில் நீ பிரயாசப்பட்டு இந்த உபதேசத்தை சுவிசேஷத்தை சொல்லி இதில் நீ உண்மையாக இருந்தீங்கன்னா, இதில் நீ நடந்தீங்கன்னா, உன் பேர் எங்கே இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் பேர் கோயிலில் கல்வெட்டில் இருக்கிறது இல்லை அங்கே எழுதியிருக்கு. என் பேர் ஜீவ வந்து முதலமைச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கல்வெட்டில் இது ஒன்று உலகம் அழியும் போது எல்லாம் அழிஞ்சிடும். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். லூக்கா 10:20 பிசாசி ஓடுதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு இருக்கு. இங்கே போட்டிருக்கு பரலோகத்தில் உங்கள் பேர் பரலோகம்னா ஜீவபுத்தம் தான். அங்கே உங்கள் பேர் எழுதப்பட்டதுக்கு சந்தோஷப்படுங்க. என்னைக்காவது இந்த நிச்சயம் நமக்கு வந்திருக்கா? பரலோகத்தில் என் பேர் இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? ஆக்கிக்கிங்க. இந்த 2025 கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, உறுதிப்படுத்திக்கிங்க. ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இருக்கா, பையில் ரூபா இருக்கா? ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காசு இருக்கா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தைரியமாக உட்காந்து ஹோட்டலில் அதை கொண்டா இதை கொண்டா நல்லா சாப்பிட்றான். அந்த மாதிரி நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களை என்ன செய்யுங்க? சோதிங்க, செக் பண்ணுங்க, உங்களை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி செய்தால் 5 நல்லா தைரியமாக இருக்கலாம். கிறிஸ்துக்குள் நம்ம ஒரு வேளை மறிச்சிட்டோம்னா உயிர் தெழலாம். அன்னைக்கு உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டவனுக்கு திரும்ப 2ஆம் மரணம் கிடையாது, நியாயத்தீர்ப்பும் கிடையாது. அவங்க இயேசுவின் மனவாட்டி மனைவி என்று அழைக்கப்படுகிற ஒரு புண்ணியமான புனிதமான ஒரு மகிமையான ஒரு இடத்தை அவங்க அடைகிறார்கள். லேலுயா. அந்த 1000 ஆண்டு அவங்கள வச்சு தான் தேவன் இந்த பூமியில் ஆட்சி செய்ய போகிறார். இதே பூமியில் அந்த 1000 ஆண்டு சொல்கிறதா ஒரு நாள். நல்ல ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஏன் 666 ஏன் 66 சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பூமியில் மனுஷன் படைக்கப்பட்ட நாள் 6. 6ஆம் நாளிலே படைக்கப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. 6ஆம் நாள் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஓய்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாள் தொடங்குது. 6ஆம் நாள் மனுஷன் படைக்கப்பட்டான். அவனுடைய அறிவு 6, அவனுடைய உயரம் சராசரி 6. மொத்தம் எத்தனை? 666 மனுஷனுடைய இலக்கு. 7ஆம் நாளில் தேவனை வந்து ஓய்ந்திருந்தார்னு இருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. இந்த படிங்க, ஆதியாகமம் 2:1 படிங்க. ஆதியாகமம் 2:1-2 படிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் எல்லா சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. தேவன் தாம் செய்த தன் கிரிகள் எல்லாம் 7ஆம் நாள், 7 என்பது நிறைவு, 7ஆம் நாளில் நிறைவேற்றி தான் உண்டாக்கின தன் கிரிகள் எல்லாம் முடிச்ச பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதான் ஓய்வு நாள்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு காலகாலமாக 4ஆம் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அவங்க மறந்துடக்கூடாது. 7ஆம் நாள் முக்கியமானது, அதுதான் ஓய்வு நாள். அது சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை எனப்படுது ஓய்வு நாள். அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. 4ஆம் கட்டளையாக தொடர்ந்து அதை செய்யணும். அதனால தான் ஓய்வு நாளுக்காக உயிரை கொடுத்தாங்க யூதர்கள். ஓய்வு நாளுக்காக அவ்வளோ வெறியாக இருந்தாங்க. அதனுடைய உண்மை ரகசியம் என்னன்னா, அந்த 7ஆம் நாள் சொல்கிறதாண்டா 1000 ஆண்டு அரசாட்சி. புரிஞ்சுக்க. 6 நாள் என்பது 6000 வருஷம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்ற ரகசியத்தை அப்போஸ்தலர்கள் தான் சொன்னாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இருக்கு நான் சொல்கிறது. இந்த ரகசியத்தை அவங்க தான் சொன்னாங்க. படிங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே படிங்க, 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் சொல்றது ஒரு நாள் என்ற ரகசியத்தை இருக்கிறது என்பதை
இந்த ரகசியத்தை நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில் தெரிவிக்கங்களான்னு சொல்லி அப்போஸ்தலர் ரகசியம் சொன்னாங்க. அப்போ கிமு 4000 எத்தனை 4 கிபி 2000 2 6000 6 கணக்காயிடுச்சு. அடுத்து வர்றது 7000, அதாவது ஒரு நாள் அது வரப்போகுது. அதான் 1000 ஆண்டு அரசாட்சி. இன்றைக்கி அடையாளமாக செவன்த் டே சபை அது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், அப்படி இருக்க போய்த்தானே அதையாவது நமக்கு தெரியுது. ஆவிக்குரியதுக்கு அவங்க வரல, எழுத்தின்படியே தான் போய்கிட்டு இருக்காங்க. எழுத்து கொள்ளும், ஆவி தான் உயிர்ப்பிக்கும். அதனால அந்த எழுத்தின்படி கூட இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, 7ஆம் நாள் சபைன்னு. அதனால 1000 ஆண்டு என்பது 7வது 1000 வருஷம். இங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பற்றி அங்கே போட்டிருக்கு. தேவனுடைய ஓய்வு நாள் இளைப்பாறுகிற இனி வருகிற காலமாக இருப்பதுனாலே அப்படின்னு போட்டிருக்கு. 10ஆம் வசனத்தில் யோசுவா அவர்களை இளைப்பாறுதல் குறிப்பிட்டிருந்தா பின்னும் ஒரு நாளை குறித்து சங்கீதத்தில் சொல்லியிருக்க மாட்டாரே. இன்று என்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை குறித்து வச்சிருக்காருன்னு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அந்த ஒரு நாள் தான் 1000 ஆண்டு அரசாட்சி. இதே பூமியிலே ஆண்டவர் செய்ய போறார். இதே பூமியில லேலுயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம். சாத்தானே இல்லாத ஒரு 1000 வருஷம். அதான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் என் பர்வதமெங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்திலே நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இதே பூமியில் ஒரு 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 பாம்போட பிள்ளை விளையாடுவான், சிங்கத்தோடு விளையாடுவான். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னோம்னு போட்டிருக்கு. இதே பூமியில் நடக்கிற அதிசயம் தான் ஐயா. இயேசு ஜெருசலேமிலே ராஜாதி ராஜாவாக இருப்பார். உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆட்சி செய்வாங்க. இதே பூமியை 1000 வருஷம். இந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? 7ஆம் வசனம் படிங்க, வெளிப்படுத்தல் 20:7. இந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் அந்த பாதாளத்திலிருந்து அவன் விடுதலையாமா. அவன் விடுதலையான உடனே பூமியில 4 திசையில இருந்து எல்லா அவன் மக்களை எல்லா மக்களையும் கூட்டி கோகையும் மாகோகைன்னா ரஷ்யான்னு சொல்றாங்க, மாஸ்கோன்னு சொல்றாங்க. அவனை சேர்ந்த எல்லா நாடுகளையும் குறிக்கும். மோசம் போக்கும்படி அவங்க யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு வரும்படியாக கடற்கரை மணலத்தனையே அவன் ஜனத்தை கூட்டி இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும்போது தேவனாலேயே தாங்க முடியல. 9ஆம் வசனம் என்ன நடக்குது? பூமி எங்கும் பரவுறாங்க. பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை, அதாவது ஜெருசலேம் பிரியமான நகரம், எருசலேம் சிட்டி, அவங்களெல்லாம் அதை வளைச்சிக்கிடுவாங்க. அப்பொழுது அதான் பாயிண்ட், தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவங்களை எல்லாத்தையும் என்ன செய்யும்? அவ்வளோதான். அதான் அக்கினிக்கு இரையாகிறதுன்னு சொல்கிறது. புரிஞ்சுக்குங்க. இன்னைக்குள்ள வானமும் பூமியும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 படி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு என்பது அதுதான். எல்லாம் சாம்பலாகி செத்து அதில் 11-12ஆம் வசனத்தில் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்பாங்க. எல்லாம் செத்து போனவன் முழுவதும் அங்கே நிற்பாயா. அந்த நேரத்தில் தான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. கடைசி ஜட்ஜ்மெண்ட் அதுதான். அந்த நியாயத்தீர்ப்புல தான் அந்த 15ஆம் வசனத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனாக இருந்தாலும் அவன் அக்கினி கடல் தள்ளப்படுவான். அதுதான் தேவன் செய். அப்போ நித்திய பரலோகத்துக்கு போயிடுவாங்க, ஒரு கூட்டம் அக்கினி கடலுக்கு போயிடுவாங்க. 2 தான். ஆகவே இந்த உலகத்தை கர்த்தர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்ததை இதே பூமியில் அந்த ஆசீர்வாதம் நிறுத்திட்டு தான் பரலோக ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போவாரே தவிர வேற அல்ல. 2ஐயும் கர்த்தர் இயேசு சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்து சீக்கிரமா சொல்லி நான் முடிக்க போறேன். 2வது என்ன
நீதிமொழிகளில் 10:20 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறது இந்த பூமிக்குரியது போட்டிருக்கு இல்லையா? அதுவும் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு இல்லையா? 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் பொண்ணு பணம் வெள்ளி சொத்து சுகத்தோடு வாழ்ந்தவன் தான் சாலமோன் மகாராஜா. அதில் 11ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 11:40 படிங்க. ஒன்று ராஜாக்களா? 1 ராஜாக்கள் படிங்க. 1 ராஜாக்கள். அப்போ மரணம் அடைஞ்ச மட்டும் அந்த 10ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 10 என்னது? தேவனாலே கற்பித்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவன் கைகொள்ளாம போனபடியால் எவன் மேல? சாலமோன் மேல கோபமாயிட்டார் இருக்கு. ஆரம்பத்தில் ரொம்ப அன்பா இருந்தார், அதனால தான் எதிதியான்னு பேர் வச்சாங்க. கடைசியில் அவன் சாகும்போது கடவுளே கோபமாகி அவன் கடைசி வசனத்தில் கோபத்தோடு தான் செத்தான். தேவ கோபத்தோடு தான் செத்தான். அவனுக்கு நிறைய வெள்ளி இருந்தது, பணம் இருந்தது, சொத்து சுகம் இருந்தது. அவன் செஞ்ச தவறு பாகால்களை கோயில்களை உண்டாக்கினா 1000 பொம்பளையில் கட்டினான். ஐயா 700 மனைவியும் 300 ஒப்பாட்டியான் அவன் வச்சது. எப்படி இந்த அளவில் பொண்ணு வெள்ளி சொத்து சுகம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கடைசியில் தேவ கோபத்தோடு கோபாக்கினியோடு தான் அவன் செத்தான். நிம்மதி இல்லாமல் தான் செத்தான். திருப்தியாக சாகலை. மாயை மாயை எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம்னு சொல்லிட்டு தான் செத்தானே தவிர நல்ல சாவு அவனுக்கு இல்லை. காரணம் என்னென்னா பாவ மன்னிப்பு அவனுக்கு இன்னும் வரலை. ஒருவேளை ஞாயிற்றுப்பு நாளில் இயேசு காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் போது ஒருவேளை திருந்திருக்கலாம், மனம் திரும்பிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் காவல் உள்ள 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாருல, அன்னைக்கு அவன் திருந்திருக்கலாம். இயேசுவே நேரடியாக போய் பேசுகிறாரு. ஆமாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 19 போட்டிருக்கல காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாருன்னு. அதில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் செத்து போனவங்க கூட அவங்க திரும்ப தேவனுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கணும்னு அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் அவன் எப்படி ரசிக்கப்பட முடியும்? அப்போ பழைய ஏற்பாட்டுக்காரன் அத்தனை பேர் செத்தவன் எவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? இயேசு போனார், 3 நாள் பிறகு தானே உயிர் தெழுந்தார். அந்த 3 நாளில் அங்கே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஐயா கன்வென்ஷன் அந்த 3 நாளைக்கு பிறகு உயிர் தெழுந்து இதே பூமியில் 40 நாள் இருந்துட்டு காட்சி கொடுத்துட்டு அப்புறம் தான் பரலோகத்துக்கு எல்லாரும் கண்களுக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டார். லேலுயா. அந்த 3 நாள் கன்வென்ஷன் பிரசங்கத்தில் சாலமோன் திருந்திருக்கலாம், பழைய ஏற்பாட்டுக்காரன் சுவிசேஷம் கேட்டு திருந்திருக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம். இப்போ சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் 2வது இடத்துக்கு தான் வர முடியுமே தவிர மணவாட்டி என்ற இடத்துக்கு அவங்க பூரணத்துக்கு வர முடியாது. அது புதிய ஏற்பாட்டில் உள்ள மணவாட்டி சபை தான். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது உலகம் ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்துக்கு போகிறது தான் ஆசீர்வாதம். அது பாவ மன்னிப்பு. அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை சாலமோன் அடையலை. உலக ஐஸ்வர்யம் நிறைய இருந்துச்சு. அவன் ஐஸ்வர்யம் நிறுத்துனாங்களாம். ஏன் பொண்ணு நிறுத்துனாங்களாம்? 666 போட்டிருக்கு. அவன் அந்த தாளந்தை நிறுத்தும் போது 666 தாளந்து அந்த வெள்ளி அவன் நிறுத்துனாங்களாம். ஐயா அன்னைக்கே அந்தி கிறிஸ்து அடையாளம் ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால் உலக ஐஸ்வர்யம் நரகத்துக்கு, அக்னி கடலுக்கு, தேவ கோபத்துக்கு அவனை கொண்டு போயிடுச்சு. பரலோக ஐஸ்வர்யம்தான் நிலைச்சு நிற்கும். அதான் ஜான் பால் சொன்னார், கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இருக்கு இல்லையா? எபேசியர் 1:3 உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் 7ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யத்தை தந்தது. அது பாவ மன்னிப்பாகி மீட்பு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு.
லேலுயா. அதான் அவன் அடையில, உலக ஐஸ்வர்யம் அடைஞ்சான், தேவ கோபத்துக்கு ஆளாகி செத்தான். அதுபோல உலக ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணுமா? தேவ ஐஸ்வர்யம் வேணுமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மூன்றாவதாக ஆதியாகமம் 24:35 படிங்க. மூன்றாவதாக புதிய ஏற்பாடு சுவிசேஷமே ஆசீர்வாதம் என்ற அந்த தலைப்பு, மூன்றாவது பாயிண்ட். அதாவது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சாட்சி சொல்றான், கர்த்தர் என்னை எஜமான ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவர் சீமானா இருக்காரு. என்ன கொடுத்தாரு? ஆடு மாடு வெள்ளியும் பொண்ணு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும். இதுதான் ஆசீர்வாதம். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொல்றது. இதுதான் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த ஒட்டகம் கழுதைன்னு சொல்றது பைக்காக இருக்கலாம், புல்லட்டாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி கோல்டு மெடலாக இருக்கலாம். இன்றைக்கி அப்படியே மாற்றி உலக பிரகாரமாக டாட்டா புல்ரா மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆசீர்வதிக்கிறா சீமானாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறான் பெருசாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பதில் சொன்னான்? ரோமர் 15:19 பாருங்கள். சுவிசேஷந்தான். ரோமர் 15:19 பாருங்க. எருசலேம் தொடங்கி சுற்றிலும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமா பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்றான். லேலுயா. எருசலேம் தான் முதல் தொடங்கிச்சு ஊழியமே. அங்க தொடங்கி பாவ மன்னிப்பு மீட்பு எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சாட்சியா இருங்கன்னு சொல்லி லூக்கா 24:47 சொன்னாரே. அந்த அடிப்படையில் பவுல் சொல்றான், எருசலேம் தொடங்கி எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை எப்படி சொல்லியிருக்கேன்? பூரணமா சொல்லியிருக்கேன்னு சொல்றான். அந்த பூரணமா சொன்னதுதான் ஆசீர்வாதம்னு சொல்றான். ஐயா 29 அதுலயே 29 பாருங்க. 29 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, என்ன ஆசீர்வாதம்? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு இருக்கா ஊழியர்களே? இது கேட்கிற தேவ ஊழியர்களே, கிறிஸ்தவர்களே, அறிந்திருக்கிறேன் சொல்றானே. நீ இந்த ஆசீர்வாதத்தை அறிந்திருக்கிறியா? உனக்கு இந்த அறிவு இருக்கா? சுவிசேஷத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நான் வருவேன் சொல்றானே. இந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கா? காரு இருந்தா தான் மதிப்பே இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரன் காரு வச்சிருந்தா அதான் மதிப்பு. இன்னைக்கு வெள்ளம் வரும்போது எத்தனை காருகள் அழிஞ்சிச்சு. இன்னைக்கு அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்பட்டு 6 கோடி அளவில் ஜனங்க சொத்தை இழந்தாங்க. 6 கோடி அளவில் சொத்து போயிடுச்சு. காரு, பங்களா, வீடு, வாசல். இப்போ நம்ம இதில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கூட இப்போ விழுப்புரம் ஏரியாவில் கூட தண்ணி வந்து எத்தனை ஆடுகள் செத்து போச்சு. ஆடு பார்த்தீங்களா? நூற்றுக்கணக்கான மாடுகள் செத்து போச்சு. இந்த தூத்துக்குடியிலெல்லாம் தண்ணியில் மிதந்து எத்தனை ஆடுகள் செத்து போச்சு. அது ஆசீர்வாதம்னு சொன்னானே ஒருத்தன். எஜமான ரொம்ப ஆசீர்வாதம் பாடுறாவும் ஆசீர்வாதம் முழுவதும் பாடுறா தண்ணியில் கிடக்கு. நாய் பேய் எல்லாம் ஆசீர்வாதமா. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் வேற. அதை இன்னைக்கு பிடிச்சி தொங்கக்கூடாது. அது வேற, கடந்து முடிஞ்சு போச்சது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். இந்த பவுல் சும்மா பிச்சைக்காரன் கிடையாது. 2 கப்பல் வச்சிருந்தான். பெரிய பணக்காரன், ரோம பிரஜை, கமாலின் பாதத்தில் முறையாக கற்ற வேத அறிஞர். இயேசு என்னைக்கு சந்திச்சாரோ எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டான், குப்பை என்று எண்ணினா. எல்லாரையும் உதறிட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன்
சாவு எனக்கு ஆதாயம்னு வந்தாயா இந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும். அதனால இன்னைக்கு சின்ன வட்டத்தை போட்டு கறி குழம்பு வச்சவரே சோத்திரம், வெள்ளை சட்டையை வேட்டியை கொடுத்தவரே தோத்திரம், தங்கச்சங்கிலியை கொடுத்தவரே கொஞ்சம் சொல்லி வெள்ளை சட்டையை போட்டு கும்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு அது பொருந்தாது. இன்னைக்குள்ள நாதாரிகளுக்கு பொருந்தாதுயா. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் எவனும் அயோக்கிய நாயாக தான் இருக்கான். தயவு செய்து எந்த டிவியும் பார்த்து எந்த ஊழியக்காரனையும் நம்பாதீங்க. எல்லாம் கேடுகட்ட நாய்க்கு தான், கள்ள நாய்க்கு தான். நான் நாய்களுக்கு எச்சரிக்கையாங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:2 உள்ளதே அந்த நாயைத்தான் சொல்கிறேன். அந்த நாய்க்கு தான் இவங்கெல்லாம். இவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு, அவங்க பூமிக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறாங்க. 19 போட்டிருக்கு. 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கு. அதுதான்யா ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு எது கொண்டு போகும்? சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த 4 சுவிசேஷத்தை நல்லா படி. இதனுடைய விளக்கங்கள் நிருபங்கள் இருக்கு, நல்லா படி. பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சொல்லலை, அது முடிஞ்சு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பூர்வத்தாரு கிறிஸ்தவன் கிடையாது, அவன் யூதன் இஸ்ரேல், அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரே கிறிஸ்து, அதை ஏற்றுக்கொண்டவன் தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 11:26 படி இயேசுவின் சீசர்களுக்கு தான் அந்த பேர் வந்துச்சே தவிர மோசேயின் சீசர்களுக்கு வரல. யூதர்கள் முழுவதும் மோசேயின் சீசர்கள் சொன்னேன், அவனே சொன்னான். அதனால இயேசுவின் சீசர்கள் தான் கிறிஸ்தவன். நீ இயேசுவின் கிறிஸ்தவனா சீசனா இருந்தா நீ ஒரு கிறிஸ்தவன். அவன் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த சபையாக இருக்கட்டும், அது வித்தியாசமே கிடையாது. இயேசுவின் சீசனா இருக்கிறியா, அவரை பின்பற்றியா, அவர் தான் உனக்கு குருவா, அவர் தான் உனக்கு பிஷப்பா, அவர் தான் தலைமை போதகரா, அவர் தான் உனக்கு தலைவரா, நீ கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு ஆடு மாடு ஆசீர்வாதம் அழிஞ்சிரும். புதிய ஏற்பாடு சுவிசேஷம் பரிபூர்ண ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். 4வதுல இடதுபுறம் வலதுபுறம் என்று 2 புறம் இருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல. அதில் வலதுபுறத்தில் நிற்கக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இடதுபுறத்தில் நிற்கிறவங்க சபிக்கப்பட்டவன் இருக்கு. மத்திய 25 அதிகாரத்தில் 34ஆம் வசனத்திலையும் 41ஆம் வசனத்திலையும் அந்த 2 சொன்னது இருக்கு. நான் சொல்லி முடிக்க போறேன். 34ஆம் வசனத்திலே வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே. அல்லேலூயா. யாரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? பிதாவால. இயேசுவால கூட கிடையாது. இயேசுவை விட பெரியவராகிய பிதாவால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தாயா வலதுபுறத்தில் நிற்கிறாங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உலகத் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீங்க. அடுக்கிக்கிட்டே போறாரு. அந்த நீதிமான்கள் சொல்றாங்க, ஐயா என்னைக்கு உங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லும் போது, இந்த ஏழை எளிய சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எவ்வளவு அருமையான ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. மக்கள் துண்டே மகேசன் துண்டு, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு அண்ணாதுரை சொன்னது அந்த அர்த்தம் தான். நீ யாரா இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய். 2 தான் பரலோகத்துக்கு வரும் தெரியுமா? ஒன்று தர்மம், ஒன்று கர்மம். 2 வரும். தர்மம் அதிகரித்தா கர்மம் நீங்கிடும். தர்மத்தினாலே நீ பிழைப்பாய். உதாரணமாக கொர்நேலியை எடுத்துக்கோங்க. அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினது. அவன் புறஜாதி தான். உடனே பேதுருவை அனுப்பி அந்த 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 அவன் சொந்தக்காரன் எல்லாத்தையுமே கிறிஸ்தவங்களாக்குறாங்க, ரட்சிக்கப்படுறோம். எல்லா ஆவியானவரே இறங்குறாரியாங்க. தான தர்மத்தில் தேவன் பிரியப்படுறாரு. லேலுயா. பசியாக இருக்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க. வெள்ளைக்காரன் செய்கிறது பார்த்தீங்களா? யூடியூப்பில் குப்பையில் படுத்திருக்கான் ஒருத்தன், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி படுத்திருக்கான். அங்கே போய் அவனை எழுப்பி அவனை சேவிங் பண்ணி எல்லாம் மூடியெல்லாம் எடுத்து அவனை குளிப்பாட்டி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸு புது வேஷ்டியை கட்டி அழகு பார்க்குறான் ஐயா. யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துருக்க மாட்டீங்களே.
ஏன் ஒரு வெள்ளைக்காரனுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏன் வரணும்? அதில் சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா, வேட்டு சட்டை கட்டி நல்லா இருக்கிறவனை அது எல்லாம் அவுத்து அம்மனமாக வரலான்னு சொல்கிறான். நீ சட்டை இல்லாமல் நீ வா, கோயிலுக்கு வா, தீயில இறங்கி நட, மாட்டு மோத்திரத்தை கொடுறான்னு சொல்கிறான். இவனை மிருகத்தை விட கேவலமாக ஆக்குறான். ஐயா, அவன் மனுஷனாக்குறான், இவன் மிருகமாக்கிக்கிட்டு இருக்கான். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தான் வாசல் திறக்கப்படும். திருப்பதியில் வாசல் திறக்கிறது இல்லை. திருப்பதியில் சொர்க்க வாசல் திறந்துட்டாங்கன்னான்னு மோதுன்னு ஓடி 6 பேர் செத்துட்டா, 50 பேர் காயம். இதில் என்ன? இது சொர்க்க வாசலா? கொஞ்சமாவது ஒரு பொது அறிவு 21ஆம் நூற்றாண்டில் கூட மக்களுக்கு வரலே ஐயா. நான் கிறிஸ்தவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் வேளாங்கண்ணி பூண்டி மாதா, அந்தோணியார், வாடிப்பட்டியில் மாதா இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா மக்களும் ஆண்டவருடைய மக்கள் தான். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தானே. தேவன் ஒருவர் தானே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் தானையா. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் நம்ம சொல்லலை, எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன். எல்லாரும் ஏகமாக அறியாமையில் கெட்டு போயிருக்கிறான். வலதுபுறத்தில் நிற்கக்கூடியவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்கிற உதவி, இங்கே கேளுங்க, ஏழைகளுக்கு செய்கிற உதவி தேவனுக்கு போகும். தேவனுக்கு செய்கிற உதவி, தேவனுக்குன்னு நீங்கள் செய்கிற உதவி தேவனுக்கு போகாது. தேவனுக்குன்னு என்ன செய்கிறீங்க? உண்டியில் போடுறாங்க காசு, அது கோயில் பராமரிப்புக்கு ஆகும். பொதுவாக உண்டிகள் காணிக்க பரலோகத்துக்கு போகாது. இங்கே பூமியில் உள்ள செலவு தான். அதை கட்டு, இதை கட்டு, இதை கட்டு, இதை கட்டு, அதை இடி, இதை ஓடி. ஆனால் ஏழைகளுக்கு நீங்கள் செய்கிற உதவி இருக்க நேராக பரலோகத்துக்கு போகும். இப்போ ரகசியம் புரிஞ்சுக்கிங்க. ஏழை எளியவங்க, சாப்பாடு இல்லாதவங்க சொல்லிட்டு செய்யாதீங்க, வீடியோ எடுக்காதீங்க. சரியாமல் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது. செய்யுங்க, அந்த உதவி செய்யுங்க. தான தர்மங்களில் அவர் பிரியப்படுறார். அவர் என்ன பிரியப்படுறாரோ அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை செஞ்சு ஆரம்பிச்சிருங்க. அந்த 2025 கஷ்டப்படுறாங்களா? ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க. ரொம்ப முடியாமல் தள்ளிட்டு போகிறாங்களா? உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு உடனே அதை பக்கத்தில் இருந்து தள்ளி, அந்த மேட்டை தள்ளி, அந்த வண்டியை தள்ளி விட்டுருங்க. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பசித்தோருக்கு சாப்பாடு கொடுங்க. டெய்லி 1000 பேருக்கு பெரியாஸ்பத்திரியில் ஒரு ஐயா சாப்பாடு போடுறாரு. டெய்லி அழகு கோயிலில் டெய்லி, திருப்பரங்குன்றத்தில் டெய்லி, மீனாட்சம்மன் கோயிலில் டெய்லி, இந்த மாதிரி கிறிஸ்தவ சபையில் டெய்லி நான் சொல்ல முடியலையே. ஏன்? இவன் என்ன ஏழையா? தரித்திரமாக இருக்கானா? காசு இல்லாமல் இருக்கானா? பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காயா? எத்தனையோ பாஸ்டருங்க டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இந்த சபையிலேருந்து நடக்குதுன்னு நான் சொல்ல முடியலையே. ஏன்? அவன் சபைக்கே அவன் கிறிஸ்தவனுக்கே அவன் செய்ய மாட்டாங்கிறான். அது வேறு சபை. இது யார்? வேறு சபை. அவன் கிறிஸ்தவையா? அதெல்லாம் கிடையாது, வேறு சபை. போ 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 ஒருத்தனையும் உள்ள விடாமல் அவன் ஆளுகளே தின்னுக்கிட்டு தெரியுறான். இவன் என்னையா? அவன் இந்துவாக இருந்தாலும் நல்லவனாக இருக்காயா? கிறிஸ்தவனாகி தான் கட்டுட்டான். நான் சொல்கிறேன், இந்துவாக இருக்கும்போது நல்லவனா? பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், மனிதாபிமானம் நிறையா இருக்குது. நான் பார்த்த அளவு 40 ஆண்டு சர்வீஸில் சொல்கிறேன். கிறிஸ்தவனாகும் போது உள்ளே சந்தோஷமும் போய், சமாதானமும் போய், அன்பு போய், பாசம் போய், கெட்டு குட்டிச்சோறு நாசம் பண்ணி வச்சிருக்கான். கிறிஸ்து அப்படி செய்யலை. கிறிஸ்துவம் மதம் அப்படி செஞ்சுருக்கு. மதம் வேற, கிறிஸ்துவ வேற. புரிஞ்சுக்கங்க. பெரியார் பிராமணியத்தை தான் எதிர்த்தார தவிர பிராமணர்களை எதுக்கல. அதை புரிஞ்சுக்க. பிராமணர்கள் சொல்றது வேற, பிராமணியம் சொல்றது வேற. பிராமணர்கள் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. இன்னைக்கு டிவியில் பாருங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு டாக்டர் சர்மிளான்னு ஒரு அம்மா, சீனிவாசன் ஒரு ஐயா, எத்தனையோ பேர் பாரதியார் முதல் கொண்டு சொல்கிறேன். இன்னைக்குள்ள ராகுல் காந்தி முதல் கொண்டு சொல்கிறேன், இந்திரா காந்தி முதல் கொண்டு சொல்கிறேன், நேரு முதல் கொண்டு பிராமணன் தான். யார் எதுக்குறாங்க அவங்கள? ஒரு கூட்டத்தை ஏன் எதுக்குறோம்? அவன் பிராமணன் தான். ஏன் எதுக்குறோம்னா, பிராமணன் எதுக்கல, பிராமணியம் என்ற அந்த தத்துவம், சனாதனம் என்ற அந்த கொள்கை, காட்டுமிராண்டி என்ற அந்த மத அந்த வெறிய நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதர்கள் நமக்கு என்றைக்குமே எதிரி இல்லை.
அவன் தத்துவம் தான் நமக்கு சரியில்லாட்டா எதிரியே தவிர, மனிதர்கள் எல்லாரும் கடவுளுடைய மக்கள், எல்லாரும் ஒரே ரத்தத்தில் வந்தவங்க. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அந்த சபை இந்த சபை ஓன் சபை பாஸ்டர் சந்திச்சாலே தோத்திரம் சொல்ல மாட்டாங்கிறான். ஐயா முறைச்சிட்டு போகிறான். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? தோட்டத்தை பார்க்குறான், கார் வச்சிருக்கானா, பணம் வச்சிருக்கானா, கோட்டு டை கட்டிருக்கானா, அவனுக்கு முதலிடம் கொடுக்குறான். அப்பாவியா ஒரு ஜிப்பாவை போட்டு வந்தால் பிச்சைக்கார மாதிரி போயாங்கிட்டே அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன கிறித்தவன்? அதே இது இந்து செய்ய மாட்டாங்கிறானே. ஒரு இந்து சாமியார் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நன்றியால் தோழுவோம். கண்ணீர் வந்துருச்சு என் கண்ணில். பட்டையை பூச்சிட்டு கொட்டையை போட்டுட்டு பேசுகிறான், பாடுறாயா. அவன் ஆளுக முழுவதும் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கான். தேவன் அதில் சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதில் சந்தோஷப்படுவார். கொட்டையை பார்க்க மாட்டார், பட்டையை பார்க்க மாட்டார், காவி உடைய பார்க்க மாட்டார். அவன் உள்ளத்தை பார்க்குறார். உன் சிலுவையை பார்க்க மாட்டார், உன் கோயிலை பார்க்க மாட்டார், உன் இழுக்கு மெடுக்கெல்லாம் பார்க்க மாட்டார், உன் பைபிளை பார்க்க மாட்டார், உன் இருதயத்தை தான் பார்ப்பார். அதனால் முஸ்லீமோ இந்துவோ எந்த ஆளோ கர்த்தர் யாரிடத்துல அந்த அன்பு வச்சிருக்காரோ, யாருக்குள்ள அந்த தெய்வீகம் இருக்கோ, யாருக்குள்ள அந்த மனிதாபிமானம் இருக்கோ, யார் உள்ளத்தில் அந்த இரக்க சிந்தை இருக்கோ, அவன் மேலே தேவன் பிரியும். அவன் யாரா இருந்தாலும் எல்லாம் கடவுள் மக்கள் தான்டா. வேற்று கிரகத்திலிருந்து எந்த ஆளுங்க வந்து இறங்கினாங்க? ஏலியன்ஸ் வந்து இறங்கிச்சா? ஏலியன்ஸ்ன்னு எங்கே இருக்கு? ஏலியன்ஸ்ன்னு படைச்சாரா? பைபிளில் இருக்கா? அப்படி சொல்கிறேன். அப்படி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. பைபிளில் வேதத்தில் உள்ளது தான் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. ஆகவே வலதுபுறத்தில் உள்ளது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இடதுபுறம் என்பது சாபம். நான் சொல்லி முடிக்கிறேன். 41 மத்தேயு 21:41 இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகன்னு சொல்லலை, அதான் பண்ணுங்க, பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்றார். ஆனால் 34ஆம் வசனத்தில் உங்களுக்காகன்னு சொன்னார். உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பரலோகம்னு சொன்னார். 41 உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நரகம்னு சொல்லலை, அக்னின்னு சொல்லலை. யாருக்காக? சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். அதனால அக்னி கடல் மனுஷர்களுக்கு கடவுள் படைக்கலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, மனுஷர்களுக்கு படைக்கலை, பிசாசிக்காகவும் தூதர்கள். ஏன்னா பிசாசி ஆவியா இருக்கான், அவன் தூதர்கள் ஆவியா காத்துகளா இருக்காங்க, பொல்லாத ஆவிகள். அவங்களுக்கு என்னைக்கு அவன் சதா காலமும் அக்னி கடலில் அவன் என்னைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு முறையில் தான் அந்த அக்னி கடலை நியமித்தார். அது அவியாத அக்னி இருக்கு. ஆனால் பரலோகம் என்பது மனுஷர்களுக்காக ஏற்படுத்தல. அதனால இடதுபுறத்தில் நிற்கிறியா, வலதுபுறத்தில் நிற்கிறியா? இடதுபுறம் என்பது சாபத்தை குறிக்கும், வலதுபுறம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும். வலதுபுறம் என்பது பரலோக ஆசீர்வாதம், இடதுபுறம் என்பது உலக ஆசீர்வாதம். நீ எந்த ஆசீர்வாதத்தை நீ விரும்புகிற? முடிவு உன்னுடைய தான். உன் எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல, நீ என்ன விரும்புகிறியோ அதான் நடக்கும், எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே பரலோகமா பூலோகமா எதை நீ விரும்புகிற? பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் வேற. ஆதியாகமம் 24:60 படிங்க. மழை வந்துக்கிட்டு இருக்கு. ஆதியாகமம் 24:60 பாருங்க. எங்கள் சகோதரியே கோடா கோடியா பெருகுவாயாக, உன் சந்ததி சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதிச்சார்கள். இந்த பரலோகம் என்ற வார்த்தை அங்கே வரல. இந்த பூமியில் அவன் சுதந்திரிக்கணும், இந்த பூமியில் அவன் பழியை பெருகணும், இந்த பூமியில் அவன் நல்லா இருக்கணும். இதுதான் ஆசீர்வாதமாக வச்சாங்க. இப்போ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கைன்னு ஆசீர்வதிக்கிறானே,
அந்த 16 சொல்றது பிள்ளைகளா? 16 பிள்ளைகளை பெறுறாங்கன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. செல்வம், கல்வி, சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் 16 பெற்று பெருவாழ்வு. இது சிறுவாழ்வு, பெருவாழ்வு பரலோகம். அவங்க சொன்னதுலேயே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அது அவங்களுக்கே புரியல. அவங்களுக்கே தன்னை அறியாமலேயே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா அறியப்படா தேவன் சொல்லி அறியாமையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன், அவரை தாயா நான் சொல்கிறேன்னு பவுல் சொன்னானே தவிர வேற்று கிரகத்திலிருந்து ஒரு சாமியை சொல்கிறேன்னு அவன் சொல்லலை. உங்களுக்கும் அந்த அறிவு வேணும். இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் கிடையாது. பொதுவாக விக்கிரகமே ஒன்றும் இல்லைன்னு 1 Corinthians 8:8 இருக்க ஒன்றுமே கிடையாது. இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னா அதில் 7 இருக்கு. எல்லாருக்கிட்டையும் இல்லை, உண்மைதான். 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் படித்தவங்க கூட நீங்கள் விழுந்து உருண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அறிவு இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு உங்களுக்கு கிறித்தவன், நீ இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில் வாழ்றவன், அவருடைய சரீரமாகிய சபையில் நீ அங்கமானவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ மனம் திரும்பினவன், நீ பரலோகவாசி, நீ பரலோக ஆசீர்வாதத்துக்குரியவன். அவனை போல நீ இருந்தால் அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக புறஜாதிகளுக்கு வருகிறதுன்னு பவுல் சொல்கிறான். சந்ததிகளுக்குன்னு சொல்லாமல் சந்ததி என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் சொல்கிறான். லேலுயா. அந்த கிறிஸ்துவேன்னு சொல்லும் போது அவருடையவர்களுக்கெல்லாம் அந்த பொருந்தும். நீங்கள் அவருடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு முழுவதும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால தான் இயேசு பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார்ன்னு இருக்கு. லூக்கா 24 கடைசியில் பாருங்கள், 50-51 ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார்யா. கற்பத்தில் இருக்கும்போதே ஆசீர்வாதத்தில் தான் இருந்தார். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ சுமந்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு எலிசபெத் சொல்லலையா? அதனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பதனால, உங்களுக்குள்ளே இருப்பதனால நீங்களும் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவன் பூலோகத்தில் தரித்திரனாக இருப்பானா, கேவலமாக இருப்பானா, பிச்சைக்காரனாக இருப்பானா, கையேந்தி நிற்பானா, கடங்காரனாக நிற்பானா? இல்லை கேட்குறேன், நிற்பானா? அப்போஸ்தலர்கள் யாராவது அப்படி இருந்திருக்காங்களா? இயேசு கடன்பட்டவராக இருந்தாரா? சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு வரி விஷயத்தில் கூட கரெக்டாக இருந்தார். நமக்கு ஒரு குறையும் வராது. 40 ஆண்டுக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். எனக்குன்னு 1 லட்சம் ரூபாயை நான் இது வரைக்கும் என் கையில் வச்சு நான் பார்த்ததில்லை. உண்மையை சொல்கிறேன். எத்தனையோ லட்சங்கள் வந்துச்சு. எல்லாம் புஸ்தகம், ஊழியம், பத்திரிக்கை இப்படியே தான் போட்டிருக்கேன். எனக்குன்னு நான் எதையும் சேமிக்கலை. ஆனால் எனக்குன்னு எந்த குறையும் இல்லை. நல்ல வீடை கொடுத்துருக்காரு, நல்ல சபையை கொடுத்துருக்காரு, நீங்கள் நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்காரு. என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லவங்களாக ஆகியிருக்காரு. 2 மருமக நல்ல பிள்ளைங்க. என் மக, என் பிள்ளை எல்லாரும் யாரையும் நான் குறை சொல்ல முடியல. எல்லாருமே நல்ல தான். ஒரு குறையும் எனக்கு இல்லை. அவர் தேடின எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் பணம் இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்கு. இதுதான்யா ரகசியம் சொல்கிறேன். அதனால் ஆண்டவர் நம்மளை தரித்திரமாக விட மாட்டார். எல்லாவற்றிலும் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் இந்த பூமியில் நம்ம நல்லா தான் வைப்பார். வீடு வேணுமா, வீடை கொடுப்பாரு. அந்த வீட்டில் மேலே உன் எண்ணத்தை வைக்கக்கூடாது. பணம் இல்லையா, பணம் கொடுப்பார். பணத்தில் உன் மனசு சார்ந்துருக்கக்கூடாது. கார் இல்லையா, கார் கொடுப்பார். வண்டி இல்லையா, வண்டி கொடுப்பார். அந்த வண்டியில் உன் மனசு சார்ந்துருக்கக்கூடாது. உன் மனசு கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது இதெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீ திரும்பி பார்த்தோம்னா இதுவும் ஓடிடும், கர்த்தரும் போயிடுவார். நீ கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் கூட கொடுக்கும். அதான் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நிச்சயமாக சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க. கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பார், நல்ல சம்பளத்தை உயர்த்துவார். உங்கள் பணம் ஆஸ்பத்திரிக்கு போகாது, வீண் செலவு ஆகாது. உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த 2025 உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2 ஆசீர்வாதம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதில் மனசை சாயாதீங்க. பரலோக ஆசீர்வாதம், காஸ்பல் சுவிசேஷம், அதில் கவனம் செலுத்துங்க.
நான் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். ஆசீர்வாதம் என்னன்னா 1000 ஆண்டு அரசாட்சி. அது இம்மையில் நடக்கலை, மறுஜென்மத்தில் நடக்கும். அதில் நம்ம பங்கு பெறுவோம். 1. 2வது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாகி மீட்பு, பரலோகத்துக்கு போகிறது, உலக ஐஸ்வர்யம், வேதனையை தந்தது, சாலமோனதுக்கு அடையாளம். 2. 3வதாக, ஆடு மாடு சொத்து சுகம்னு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொன்னது உலகத்தோடு முடிஞ்சு போன ஆசீர்வாதம். ஆனால் ரோமர் 15 அதிகாரத்தில் 29 சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் சொல்கிறது பரலோகத்துக்குரியது. அது என்னைக்கு நிலைச்சி நிற்கும். லேலுயா. 4வது, வலதுபுறம் இடதுபுறம் என்ற காரியங்களில் வலதுபுறம் என்பது பரலோக ஆசீர்வாதம், இடதுபுறம் என்பது உலக ஆசீர்வாதம். ஆனால் சபிக்கப்பட்டது, உலகத்தோடு போயிடும். அதனால தான் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளே தேடுங்கள். அந்த அர்த்தம் தான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த அர்த்தம் தான். எபிரேயர் 13 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, 14 போட்டிருக்கு. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. இந்த மேலான சிந்தையிலே, மேலான ஆசீர்வாதத்திலே, மேலான ஐஸ்வர்யத்திலே, மேலான நோக்கத்திலேயே ஊழியக்காரனும் கிறிஸ்தவனும் வாழணும், வளரணும், பிரசங்கிக்கணும், அதுக்காக மக்களை நடத்தணும். இந்த பாக்கியத்தை இந்த மெய்யான ஒளி தேவசபை என்ற இந்த எளிய சபையிலிருந்து உலகமெல்லாம் பரவட்டும், எல்லா நாடுகளுக்கும் போகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.